அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரில குடை பிடிக்கும்ன்ற ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த அரசியல் அர்ப்பருக்கு வாழ்வு வந்ததுனால வெள்ளை கொடையை தூக்கி கொண்டு விமான நிலையத்தை நோக்கி ஓடுகிறார். இவ்வளவுதான். சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. பெருசா பேசுற பயன் சாகுற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. எடுத்துட்டு வந்து கட்சியில திராவிடம் பேர் வேணா தூக்கி போடுங்கன்றாங்க. நான் ஏன் போடணும்? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் எங்க மானத்தையும் வாங்குறீங்களேன்றாங்க. அது உங்களுக்கு மானம்னு ஒண்ணு இருந்தா அதை வாங்குறதுக்கு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. திமுக மானம்னு ஒண்ணு இருந்தா தானே வாங்குறதுக்கு. அதைத்தான் இன்பநிதி காலடியில போட்டிருக்கீங்களே. அப்புறம் உங்களுக்கு என்ன பெரிய மானம் வெக்கம் ரோஷம் எல்லாம் அது பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன். இந்த பாட்டிற்கு அடுத்தது ஆடிட்டர் நடராஜன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு. வெட்கமாக இல்லையா? தன்மானம் எல்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா? இல்ல சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்க? அந்த பையன் வயசு என்ன? உங்க பேர வயசை விட சின்ன பையன். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. இன்ப நிதிய முதலமைச்சர் ஆக்குதான் சாவன். இப்பவே செத்துரு, நீ இப்பவே செத்துரு. ஏதாவது உங்க கதை சந்தி சிரிக்குது வனவாசத்துல. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணதுதான் நம்ம வரலாறு, திராவிட வரலாறு. காசு கொடுத்துட்டு போயா? எதுக்கு? உன்னை சந்தோஷப்படுத்தினதுக்கு. நான் தான் உன்னை சந்தோஷப்படுத்தினேன். நீ குடுறி காசு குடுறி. காசு குடியோ? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? நீ வந்து திராவிடத்துக்கு சரியான காப்பிரைட்ஸ் இன்னைக்கு திமுக கிட்ட தான் இருக்குது. யார் சொன்னது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். கீவரமணி சொல்லட்டும். அப்படி இல்ல அப்படி உங்க லாஜிக் படி பிராமணர்கள் அரியர்கள் தானே? ஆமா. ஒரு திராவிட கட்சி என்று சொல்லப்படுகின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவியாக இருந்தவர் யாரு? செல்வி ஜெயலலிதா என்கிற பிராமணர் தானே? சரி. அவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தது யாரு? வீரமணி தானே? அப்ப அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு ஆரியம் திராவிடம் எல்லாம்? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இன்னைக்கு பேச மாட்டேன்றாரு. இன்னைக்கு திராவிட கட்சினா திமுகவை சொல்றாரு. அதத்தான் அதிமுக அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு யாரு ஓசியில பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்களோ அவர் பேசுவாருங்க. அவரு இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். அதனாலதான் அவர் ஓசி சோறு வீரமணின்னு அவருக்கு பேரே இருக்கு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சரியா? ஏங்க வன்மமா இருக்கு? இதுல திராவிடர் கழகம் இன்னைக்கு அவர் தான் வந்து அங்க ஒட்டுமொத்த கோரும் அவரு தான். என்ன ஒட்டுமொத்த கோர்? காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி செயலாளர் வந்து செத்து போயிரு இல்லையா? அதற்காக ஒரு கட்சி பெரியாரையும் மறந்து விட்டது, அண்ணாவையும் மறந்து விட்டது. ஈவேராவை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுதாங்க திமுக. 67 ஆட்சிக்கு வரும் வரையில். சரி, ஈவேராவை எதிர்த்தீர்களா இல்லையா? நான் கேக்குறது என்ன, ஈவேராவை விமர்சித்தார்களா இல்லையா? இருந்தது. அப்புறம் என்ன பெரிய ஈவேராவை மறந்து விட்டு நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? ஈவேராவை கைது செய்ய வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் சொன்னது யாரு? அண்ணாதான், கருணாநிதி தானே? ஏன் அண்ணாதுரை பாவம், அவரை ஏன் இழுக்கிறீங்க இதுல? நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி, தேர்தல் அரசியலை எதிர்நோக்கி இருக்கின்ற அரசியல் கட்சி. உங்களுக்கு வரலாறுலாம் வேணாம், யாருக்குமே வேணாம், வரலாறே தெரிய வேணாம், யாருக்குமே வேணாம். அப்புறம் ஏன் திரு ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டும்? வரலாறு தெரிந்தால் இந்த திமுகவினரை காரி துப்புவார்கள். ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? திமுக இன்னைக்கு கம்பீரத்தோட நிக்குது. என்ன கம்பீரத்தோட நிக்கிறது? உங்க கம்பீரம் என்னன்றதை நான் பார்த்தனே. காலையில் ஏன் விடுகிறது என்று எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது சொன்னது யாரு? ஸ்டாலின் தானே.
நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஊருக்கெல்லாம் விடியல் வரும்னு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு கூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்க தான் விசுமி அழுதிங்க. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? சரி, உங்க அப்பா மட்டும் என்ன யோகியரா? ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? அழுதது யாரு? விசும்பி. ஆதங்கத்தை பொதுவெளியில கூட கொட்டுறாங்க. அந்த அளவுக்கு வெளிப்படையா அந்த கட்சியை ஆதங்கத்தை மத்தவங்க உயிர் போயிட்டு இருக்கு, அதுக்கு துணை நின்றுட்டு நீ ஆதங்கப்படுவியா? உன் நீலி கண்ணீரை பார்த்து நாங்க எல்லாரும் வந்து அப்படியே உனக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா? இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அயோக்கியத்தனம் இல்ல இது. இந்த அயோக்கியத்தனத்தை தான் நீ திராவிட வரலாறு என்று பேசிக் கொள்கிறாயா? இல்ல போய் நின்று வெக்கம் இல்லாம ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குல பிரச்சனை வந்தபோது அங்க போய் நின்னீங்களே, அப்படியே வண்டியை தள்ளிக்கிட்டு போனீங்களே இங்க இருந்து. கலைஞரை பேசிதான் உங்க காலத்தை ஓட்டணும்ன்றது உங்களுக்கு உறுதியாக்குது. நீங்க அப்படியே உங்களுடைய பிறப்பு அப்படிதான் வந்து உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு போல. என் வேலை உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். உன்னையும் சாணியால வைப்பேன். இந்த நீட் விவகாரத்திற்கு நீட் விலக்கு அதுதான் நம் இலக்கு அப்படின்ட்டு 50 நாளில் 50 லட்சம் கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கி இருக்காங்க திமுக. நீட் தேர்வை எதிர்த்து 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பும் இயக்கத்தை தொடங்கினர். கையெழுத்து பெறப்பட்ட அஞ்சல் அட்டைகள் சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் கண்ணாடி கூண்டில் குவித்து வைத்திருந்தனர். ஆனால் மாநாடு முடிந்த சிறிது நேரத்தில் நீட் எதிர்ப்பு அஞ்சல் அட்டைகள் காற்றில் பறந்தன. மாநாடு நடந்த மைதானம் முழுவதும் ரோட்டிலும் அவை சிதறி குப்பையாக கிடந்தன. குவியலாக கிடந்த அட்டைகளை திமுகவினர் வேடிக்கை பார்த்தபடி அதன் மீதே நடந்து சென்றனர். நீங்களும் வாங்க அதிமுக. கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தின் போதே அவர் வந்து அழைச்சாரு. அரியலூர் அனிதா குறித்த வீடியோ ஒளிபரப்பான போது உணர்ச்சி பெருக்கால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண் கலங்கினார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீங்களே வாங்க, கிரெடிட் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட அழைத்தாரு. எல்லாரும் வாங்க ஒன்னா சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுத்தாதான் அது வந்து பயணப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்கு மோசடிக்கு நாங்க எதுக்கு ஊர் கூடி தேர் இழுக்கணும்? அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கறேன், இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? உயிர் போயிட்டு இருக்குங்க. இன்னமும் இப்படியே உட்காந்து பாசாங்கா பேசிட்டு. பாசாங்கா பேசுறது யாரு? முதல் கையெழுத்து என்று சொன்னது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நம்ம தலைவருக்கு தெரியும். மூர்த்தி என்ன செமையா செய்வாருன்னு சொன்னியடா. எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாரு வந்து இந்த கூட்டத்துல? என்ன செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க. 0% சொல்றாரு. எப்படின்னு சொல்றாரு? முட்டையை எடுத்து காட்டுறாரு. நீ முட்டையை தூக்கி காட்டினாலும் சரி, கொட்டையை தூக்கி காட்டினாலும் சரி, இங்க மக்கள் கட்டையுடன் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை வரவேற்பதற்கு நீ தேர்தல் பிரச்சாரம் வா மவனே, நீ வா அப்படின்னு அவங்க கட்டையுடன் காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வரலாறை அக்கு வேறு ஆணி வேறாக எடுத்து என்னால இங்க சிதைக்க முடியும் என்றால் நீட் விலக்கை சட்டப்படி போராடி மீட்டெடுப்போம் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு. சரியா? ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சொன்னது யாரு? எங்களிடம் ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்கிறது. சொன்னது யாரு? எல்லாரும் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் சொன்னாருங்க, எல்லாம் உண்மைதான். ஏன் பேச முடியல? அதையும் செயல்படுத்த முடியல. இப்ப செயல்படுத்ததான் வாங்கன்றாரு. அப்போ நீ மண்டியிட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள். நாங்கள் உன்னுடன் வருகிறோம். யாரிடமெல்லாம் புழுகினாயோ அவரிடம் சென்று மன்னிட்டு மன்னிப்பு கேள். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. உதயநிதி மன்னிப்பு கேட்கணுமா இல்ல நீட்டு விலக்கு வேணுமா? நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேள். திமுக எங்கேயாவது அவமானப்படணும், அதை நீங்க பார்த்து சிரிக்கணும், அதுதான் உங்க ஆசை. ஆமாம், திமுக மானங்கெட்டு போகணும்.
அந்த மானங்கெட்ட கட்சி என்பது மக்கள் முன்னால் சந்தி சிரிக்கணும். அதை பார்த்து நான் மகிழணும். ஆமாம், ஏங்க நீட் விலக்குக்கு வாங்க எல்லாருமே கையெழுத்து ஏங்க நாங்க வரணும். இந்த மாதிரி கையெழுத்து இயக்கங்களுக்கும் மொள்ள மாதிரி தனத்துக்கும் நான் ஏன் கூட வரணும்? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நீ என்ன சொன்ன 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் நீ சொன்னது என்ன? அதிமுக கூட்டணிக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு நீட்டிற்கு ஆதரவாக அளிக்கப்படுகின்ற வாக்கு சொன்னையா இல்லையா? சொன்னாருங்க. அப்படியே இன்னைக்கு கூப்பிடுற வெக்கம் இல்ல உனக்கு, மானம் இல்ல உனக்கு? அதே குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டுருக்காங்க. உள்ள செத்துறீங்களா? எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? இந்த 22 உயிர்கள் போனதற்கு திமுக தான் காரணம். நீங்கள் ஏற்படுத்திய அச்ச உணர்வு தான் காரணம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.